ஹாய். க்ரௌட் ஃபண்டிங்கில் கேரளைட்ஸ்லாம் சேர்ந்து 34.45 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரியாதில் ஒரு கொலை குற்றத்துக்காக சிறையில் இருக்கிற ஒரு 18 வருஷமாக சிறையில் இருக்க ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த க்ரௌட் ஃபண்டிங் நடந்திருக்கு. ஸோ இது டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கொடும்புழா ஃபெருக், கோழிக்கோடு. அங்கே இருக்கிறவர் தான் அப்துல் ரஹீம். அப்துல் ரஹீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழ்மையான குடும்பம், ஒரு ரெகுலராக ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறவர். அவருக்கு ஒரு சவுதியில் ரியாதில் வந்து ஹவுஸ் டிரைவராக வந்து வேலை கிடைக்குது. அப்துல் ரஹ்மான் அல் சரின்னு சொல்கிற ஒரு வீட்டில் தான் வந்து ஹவுஸ் டிரைவராக போகிறாரு. அவருக்கு ஹவுஸ் டிரைவர் வேலை இல்லாமல் தன்னோட ஃபிசிக்கலி டிசேபிள்டு பையன் ஒருத்தன் 15 வயசு மதிக்கத்தக்க அல் ஜிகாரியோட பையன், அந்த பையன் அனாஸ் அல் ஜிகாரி என்றவனை பார்த்துக்கிற வேலையுமே இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வாசமாக வேலை செய்கிறாரு நம்ம அப்துல் ரஹீம். அப்துல் ரஹீம் வேலை செய்கிற இடத்துல காரில் அந்த பையனை வந்து கூப்பிட்டுன்னு போவார், பல இடங்களுக்கு கூப்பிட்டுன்னு போகிறாரு. அது ரெகுலராக அவர் கூப்பிட்டுன்னு போகும்போது அந்த பையன் வந்து கொஞ்சம் டிசேபிள்டு பையன்றதால ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவான் போல இருக்கு. ஸோ அதெல்லாம் பொறுத்துன்னு தான் போனார். போன ஒரு 30 நாளில் ஒரு பெரிய சம்பவம் நடந்து அவர் வாழ்க்கையை வந்து பெரட்டி போடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார் ஓட்டின்னு போயிருக்காரு, ஒரு சிக்னலில் போய் நிற்கிறார், ரெட் விழுந்திருக்கு, அந்த சிக்னலில் போய் நிற்கிறாரு. அப்போ அந்த டிசேபிள்ட் சைல்டு என்ன பண்ணுறான்னா, இவரை வந்து ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணுறாரு. ஸ்டேரிங்கை வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எதர்ச்சியாக அவர் கைப்பட்டு அவனுக்கு த்ரோட்டில் இருந்து தான் வந்து மூச்சு குழாய்க்கு கனெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தவறுதலாக கீழே விழுந்திருக்கு. அது தேடி எடுக்கிறதுக்குள்ள அந்த பையன் மயக்கமாகி ஹாஸ்பிட்டலில் போய் இறந்து போயிடலாம். 2006 வந்து ரஹீமை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க சவுதி போலீஸ். ஸோ அங்கேருந்து கோர்ட்டுக்கு கேஸ் போகுது, கோர்ட்டில் கேஸ் நடக்குது. 2018 வரைக்குமே இந்த கேஸ் நடந்துருக்கு. 2018 அவருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கொலை குற்றத்தை வந்து அவர் மேலே போட்டு 2018 அவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கிறாங்க. ஸோ அவங்க அட்டார்னிஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ண லாயர்ஸ் எல்லாமே என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. சவுதியில் இருக்க ஒரு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர், ஸோ அவங்க அப்பா அம்மா இவங்க எல்லாமே வந்து அவரை வந்து மன்னிச்சாங்கன்னா அவரை அந்த தண்டனையிலேருந்து காப்பாற்றலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசியிருக்காங்க. பட் அவங்க வந்து நோ பார்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இருந்தாலுமே பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபமாக வந்து இதுக்கு அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. பிளட் மணி வாங்கிறதுக்கு ஒத்துக்கினாங்க. பிளட் மணின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அந்த ஃபேமிலிக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்தா அவங்க வந்து அந்த பாடனை வந்து கொடுப்பாங்க, அந்த மன்னிப்பை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து கடைசியாக அந்த அல் ஜஹீரி ஃபேமிலி வந்து ஒத்துக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பிளட் மணி அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கு வந்து 15 மில்லியன் ரியால்ஸ் சவுதி ரியால்ஸை வந்து காம்பன்சேஷனாக கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய தொகை எப்படி சமாளிக்க போகிறாங்க என்ன ஏதுன்னு பல கன்ஃபியூஷன்ஸில் இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கேரளாவில் வந்து ஒரு பெரிய பூதாகரமாக நடக்கும்போது க்ரௌட் ஃபண்டிங் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி கலெக்ட் பண்ணுறாங்க. கடந்த 20 நாளுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபா தான் கலெக்ட் ஆயிருந்தது. இந்த 20 நாளாக ஒரு பயங்கரமான விஷயம் நடந்து பயங்கரமான ஃபண்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 11 போதும் இந்த ஃபண்டு வந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இது எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மலப்புரத்தில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனி அவங்க வந்து சேவ் அப்துல் ரஹீம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஆப்பில் வந்து நிறைய பேர் வந்து பணம் வந்து ஆப் மூலியமும் கொடுக்கலாம். பட் இந்த 34 கோடி எப்படி கலெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, ஆப்லையுமே கலெக்ட் ஆகிருக்கு, ப்ளஸ் பொது ஜனங்கள் நார்மலாக இருக்கவங்க எல்லாருமே. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கேரளைட்ஸ் வந்து ஒரு பயங்கரமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணியிருக்காங்க. உலகம் பூரா இருக்க கேரளைட்ஸு அந்த ஒரு கேரளைட்டை காப்பாற்றுறதுக்காக அவங்களால முடிஞ்ச உதவிகள் செஞ்சுருக்காங்க. அந்த ஃபண்டிங் தான் இப்போ 34.45 கோடி ரூபாய் கலெக்ட் ஆகிருக்கு. இந்த ஒரு விஷயத்த போயிட்டு அவங்க அம்மா அப்துல் ரஹீமோட அம்மா கிட்ட போய் சொல்றாங்க, ஃபாத்திமான்னு சொல்லி. அவங்க ரொம்ப ஏஜ்டு. அவங்க வந்து ஒரு கண் கலக்கத்தோட வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கேரளைட்ஸ் எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 34.45 கோடி ரூபாய் கலெக்ட் ஆகிருக்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுமே சொல்றாங்க, இவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படி கலெக்ட் பண்ண போறோம்னு தெரியல. ஒரு 20 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 கோடி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர் டே 5 கோடி 6 கோடி 4 கோடி 3 கோடின்னு கடகடன்னு ஒரு 20 நாளுக்குள்ளார வந்து ஒரு தண்டனைக்கு 4 நாளுக்கு முன்னாடியே வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. தன் பையனை காப்பாற்ற இத்தனை பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. இப்போ இந்த கலெக்ட் இருக்க ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து ரியாதில் இருக்கிற
எம்பசியில் வந்து நம்ம இந்தியன் எம்பசியில் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து ஃபண்ட் கலெக்ட் ஆயிடுச்சுன்னு. ஸோ அந்த அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலியோட லாயரோடையுமே சனிக்கிழமை அன்னைக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஸோ இனிமேல் இந்த ப்ரொசீடிங்ஸ் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ட்டில் போய் திரும்பி அந்த ஃபேமிலி போய் அப்பீல் பண்ணணும். அப்பீல் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் இது முடிஞ்சு அப்துல் ரஹீமை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 1 கோடி ரூபாய் லட்சங்கள் பல பேர் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் மேன் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பாபி செம்மனூர் சொல்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் கேரளாவில். அவர் வந்து கடைசியாக 1 கோடி ரூபாய் செக்கை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த க்ரௌட் ஃபண்டிங்க்கு. சேவ் அப்துல் ரஹீம்னு சொல்லி அவரை காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கமிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் இருக்க பணம் எல்லாமே ஆடிட் பண்ணி கிளியராக வந்து அந்த ஆப்லேயோ மற்ற பப்ளிக்கு கூடிய விரைவில் கொடுத்துருவோம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே இப்போ இந்தியன் எம்பசி மூலிமா அங்கே நடந்துருக்கு ரியாதில். ஸோ இந்த ஃபண்ட்ஸ் ஒன்ஸ் அவங்க அக்கௌண்ட்டுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு ரியாதில். ஒன்ஸ் இந்த அமௌண்ட்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா ப்ரொசீடிங்ஸ் கோர்ட் மூலிமா அவருக்கு விடுதலை கிடைக்கும். முதலமைச்சர் பினராயி விஜயன் தன்னோட எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கார். என்னன்னு போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த 34.45 கோடி கலெக்ட் ஆனதுக்கு எல்லா மக்களுக்குமே வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக இத்தனை கேரளைட்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த நியூ கேரளா ஸ்டோரின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கேரளா ஸ்டோரி ஏன் ரெஃபர் பண்ணியிருக்காருன்னா பல பேருக்கு தெரியும். இந்த கேரளா ஸ்டோரின்னு ஒரு ஸ்டோரி எடுத்து அதில் வந்து பல விதமான விஷயங்கள்லாம் சொல்லி முஸ்லீம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாவோ ஸோ பல விஷயங்கள்லாம் சொல்லி அது பல தரப்பான அரசியல்கள்லாம் நடந்தது அதில். ஸோ அதுக்காக தான் இவர் சொல்லியிருக்காரு, இங்கே வந்து இந்த முஸ்லீம்ஸு கிறிஸ்டியன்ஸு ஹிந்துஸ்ன்னு கிடையாது, எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒரு சாதாரண குடிமகன்லேருந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வரைக்கும், ஃபாரினில் வேலை பார்க்குறவனாகட்டும், ஃபாரினில் கூலி வேலை பார்க்குறவனாகட்டும், பெரிய வேலை செய்கிறவனாகட்டும், ஐடி ஸ்டாஃப் ஆகட்டும், எல்லாருமே சேர்ந்து ஃபண்ட் பண்ணி தான் இப்போது இந்த அப்துல் ரஹீமை வந்து காப்பாற்றுறாங்க. ப்ரொசீடிங்ஸ்லாம் முடிஞ்சு கூடிய விரைவில் அப்துல் ரஹீம் வந்து கோழிக்கோட்டில் வந்து தன்னோட அம்மாவான ஃபாத்திமா கிட்ட வந்து சேருவார்ன்றதுல வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம். தேங்க்யூ.